மாஸ் வெயிட் டென்சிட்டி டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இப்போ பார்ப்போம். The weight of an object on the earth is 600 Newton. What will be the weight of the object on the moon? பூமியில் ஒரு பொருளின் எடை 600 நியூட்டன் ஆகும். சந்திரனில் அந்த பொருளின் எடை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் பூமியில் வெயிட்டு 600 நியூட்டன் சொல்லிட்டாங்க. வெயிட்டு ஆன் எர்த் இஸ் ஈக்குவல் டு 600 நியூட்டன். அப்போது எனக்கு வெயிட் ஆன் த மூணுன்னு எடுத்துக்கிட்டோன்னா வெயிட் ஆன் த எர்த்து இன்ட்டு 1/6 போட்டால் எனக்கு என்ன ஆகிடும், மூணில் என்ன வெயிட் இருக்குன்னு தெரிஞ்சிடுமா? அப்போது வெயிட் ஆன் த எர்த்து வந்து 600 நியூட்டன் சொல்லிட்டாங்க. அப்போ 600 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? இன்ட்டு 1/6 போட்டேன்னா 6ஆல் கேன்சல் பண்ணால் எனக்கு 100ன்னு கிடச்சிடும். வெயிட் ஆன் த மூன் இஸ் ஈக்குவல் டு 100 நியூட்டன். ஆப்ஷன் பார்க்குறேன். 0 நியூட்டன் ஆப்ஷன் ஏ வராது. 600 நியூட்டன் ஆப்ஷன் பியும் வராது. ஆப்ஷன் டி பாருங்கள், மோர் தென் 600 நியூட்டன். 600 நியூட்டனுக்கு மேலே இருக்க நம்ம ஆன்சர் கிடையாது. லெஸ் தென் 600 நியூட்டன், 600 நியூட்டனுக்கு கீழே இருக்குது 100 நியூட்டன். அதனால் ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் டங்ஸ்டன்? டங்ஸ்டனின் ஒப்படர்த்தி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டங்ஸ்டன் ரொம்பவும் அடர்த்தியான ஒரு உலோகங்க. இதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 19.25. இதை எப்படி மற்ற மெட்டல்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தோட ஒப்படர்த்தி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்னன்னா 19.3. இது டங்ஸ்டனுக்கு. இது கோல்டுக்கு. கோல்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 19.3. அதனால் டங்ஸ்டன் தங்கம் அளவுக்கு கனமானதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 19.25 ஆப்ஷன் ஏ. இப்போ வந்து வேறு சில மெட்டீரியல்ஸோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெர்க்குரிக்கு பார்த்தீங்கன்னா 13.60. லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 11.34. அயனோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு பார்த்தீங்கன்னா 7.85. அலுமினியம் பார்த்தீங்கன்னா 2.70. ஸ்பெசிஃபிக் gravity is equal to density of the substance divided by density of water at 4 degree Celsius. இதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா ரேஷியோவில் வந்திருக்கு. மேலே டென்சிட்டி கீழே டென்சிட்டின்னா என்ன ஆகிடும், உங்களுக்கு யூனிட்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்படின்னா அதுக்கு என்ன கிடையாது, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு நோ யூனிட் கிடையாது. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட யூனிட் என்னன்னு கூட உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் வில் பி த வெயிட் ஆஃப் வாட்டர் contained in a conical vessel if the depth of the vessel is 21 cm and the diameter is 16 cm. ஒரு கூம்பு ஒடியோ பாத்திரத்தின் ஆழம் 21 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 16 சென்டிமீட்டர் எனில் அதில் அடங்கியுள்ள நீரின் எடை என்னவாக இருக்கும்? சரி, தண்ணீரோட எடையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நமக்கு முதல்ல அந்த பாத்திரத்தோட கொள்ளளவு எவ்வளோ இருக்குது, வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. diameter is equal to 16 centimeter. depth of the vessel வந்து ஹைட்டோட வேல்யூ 21 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு கோனிக்கல் வெசலாம், ஒரு கோணம் என்ன பண்ணிக்கோங்க, கன்சிடர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து வால்யூம் தெரியணும் அப்படின்னா கோனோட வால்யூம் ஃபார்முலா தெரியணும். கோனோட வால்யூம் ஃபார்முலா என்ன, வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/3 πr² h. கரெக்டா? அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1/3 பைக்கு 22/7 இன்ட்டு
டயாமீட்ரு 16னா ரேடியஸ் வந்து 16/2 இஸ் ஈக்குவல் டு 8ன்னு வந்துருமா? அப்போது இங்கே ஆர் ஸ்கொயருக்கு 8 × 8ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹைட் இஸ் ஈக்குவல் டு 21 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 7ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 × 7 21 வந்துருமா? இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் பண்ணிக்கலாமா? 8 × 8 64 வந்துருமா? 22 × 64 போட்டிங்கன்னா என்ன வரும்? 1408ன்னு வந்துருமா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரேடியஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 2 தடவை சென்டிமீட்டர் போடுவீங்க. இங்கே ஒரு சென்டிமீட்டர் வந்துடும், இங்கே ஒரு சென்டிமீட்டர் வந்துடும். அப்புறம் ஹைட்டுக்கு வந்து ஒரு 21 சென்டிமீட்டர்னு இங்கே ஒரு 21 சென்டிமீட்டர் போட்டுருவீங்க. அப்போது 3 டைம்ஸ் சென்டிமீட்டர் வந்துருக்கனால என்ன ஆகிடும்? 1048 சென்டிமீட்டர் கியூப்னு வந்துடும். இதுதான் வால்யூம். நம்ம முன்னாடி கொஸ்டின்ஸில் பார்த்துருப்போம். டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் is 1 gram per centimeter cube or 1000 kilogram per meter cube. நமக்கு ஃபார்முலா என்னது? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூமா? இப்போ எனக்கு என்ன தெரியும்? இதில் வால்யூம் தெரியும். டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து பார்த்துருக்கோம். 1 gram per centimeter கியூப்னு தெரியும். எனக்கு தேவை இந்த இடத்துல மாஸோட வேல்யூ தான் தேவை. அப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? மாஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வால்யூம் கிட்ட டிவிஷனில் இருக்கிறதுங்கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் அப்படின்னு மாஸோட ஃபார்முலா கிடச்சிரும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? டென்சிட்டி ஆஃப் வாட்டர் போட்டிங்கன்னா, ஏன்னா இதுக்குள்ளே இருக்க ஃபில்லாக இருக்கிறது என்ன? வாட்டர் தான் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபில்லாக இருக்குது. கரெக்டாக? அதனால தான் என்ன பண்ணுறோம்? வாட்டரோட டென்சிட்டி எடுத்துக்கிறோம். 1 gram per centimeter cube போட்டாச்சு. வால்யூம் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க? 1048 சென்டிமீட்டர் கியூப். 1408 சென்டிமீட்டர் கியூப். அப்போ இந்த சென்டிமீட்டர் கியூபையும் இந்த சென்டிமீட்டர் கியூபையும் என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாமா? 1408 கிராம் நமக்கு தெரியும். 1000 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 kg அப்படின்னா 1408 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1.408 kg. கரெக்டா? அப்போது ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி? ஒப்படர்த்தி என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அதாவது ஒப்படர்த்தினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் தான் கரெக்டான ஆன்சர். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்றது ஒரு பொருளோட அடர்த்திக்கும் டென்சிட்டிக்கும் ஒரு குறிப்பிட்ட ரெஃபரன்ஸில் அந்த பொருளோட அடர்த்தி டென்சிட்டிக்கும் உள்ள ரேஷியோ தான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. மோஸ்ட்லி நம்ம லிக்விட்ஸ் திரவங்களுக்கு நம்ம பெரும்பாலும் தண்ணீரை தான் 4 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் ரெஃபரன்ஸாக எடுத்துப்போம். முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஒரே மாதிரியான 2 அலகுகளோட விகிதம்ன்றதுனால இதுக்கு யூனிட்டு கிடையாது. இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ பார்த்த கொஸ்டினில் கூட முன்னாடி பார்த்துருக்கோம். அது எதனால யூனிட் கிடையாதுன்னா, மேலே இருக்க டென்சிட்டியும் கீழே இருக்க டென்சிட்டிக்கும் வரும்போது கேன்சல் ஆகிடும். இப்போ சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டு த டென்சிட்டி ஆஃப் த சம் ரெஃபரன்ஸ் சப்ஸ்டன்ஸ் வித்தவுட். இந்த இடத்துல நம்ம ரெஃபரன்ஸாக எடுக்கிறது வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The ratio between the weight of mercury and the weight of an equal quantity of water is known as. பாதரசத்தின் எடைக்கும் சம அளவு நீரின் எடைக்கும் உள்ள விகிதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. நம்ம முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல ஒரு பொருளோட டென்சிட்டி அடர்த்தியோ இல்லை எடையோ நீரோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஒப்படர்த்தின்னு பார்த்தோம். பாதரசத்தோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா
மெர்க்குரி 13.6 ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட ஒரு வேல்யூ. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, ஒரு கப் தண்ணீரை விட அதே ஒரு கப் பாதரசம். இப்போ இந்த கப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுருக்கிறீங்க, வாட்டர். இதே இன்னொரு கப்பில் மெர்க்குரியை ஃபில் பண்ணி வச்சுருக்கிறீங்க. சேம் ஒரே அளவு தான் அந்த கப்போட அளவு இருக்குது ரெண்டு சைடும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டரோடது 1 லிட்டர் இருக்குன்னா மெர்க்குரியோடதுல உங்களுக்கு வெயிட் என்னவா இருக்குமா? சேம் 1 லிட்டர் தான். இதுவும் பிடிக்கும், இதுவும் 1 லிட்டர் தான் பிடிக்கும்னா இங்கேயும் 1 லிட்டர் தான் ஃபில் பண்ணி வச்சுக்கிறீங்க. இது ஒரு 1 kg இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மெர்க்குரியோடது பார்த்தீங்கன்னா 13.6 kg இருக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரியை தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஆன்சரை கொடுத்துட்டு ஆப்ஷன் என்ன, கொஸ்டின் என்னன்னு கேட்டிருக்காங்க. Specific gravity of mercury is equal to the ratio between the weight of a mercury and the weight of an equal quantity of water. If 300 ml ethyl alcohol of density 789 kg per meter cube is filled into its beaker, then what will be the weight of a ethyl alcohol filled in the beaker? 789 kg per meter cube அடர்த்தி கொண்ட 300 மில்லி லிட்டர் எத்தில் ஆல்கஹால் அதன் முகவையில் நிரப்பப்பட்டால் முகவையில் நிரப்பப்பட்ட எத்தில் ஆல்கஹாலின் எடை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூனிட் கன்வர்ஷனில் நம்மளை தப்பு பண்ண வச்சு மார்க்கை குறைக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இதை எப்படி நீங்கள் ஸ்மார்ட்டாக சால்வ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். சரி, ஓகே. நான் பார்க்கும்போது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 300 mlன்னு கொடுத்துட்டாங்க, மில்லி லிட்டர்னு கொடுத்துட்டாங்க. இங்கே டென்சிட்டி வந்து 789 kg per meter cube அப்படின்னு 2 யூனிட்டும் 2 விதமாக இருக்குது. நான் என்ன பண்ணணும், முதல்ல 2 யூனிட்டையும் ஒரு யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும் 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 ml. கரெக்டாக நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன, 300 ml. அப்படின்னா அது எத்தனை லிட்ரு வரும் அப்படின்னு பாருங்க. இப்போ 1 mlக்கு எவ்வளோ வரும்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. 1 mlக்கு எவ்வளோ வரும் கண்டுபிடிச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு மல்டிபிள் டு 300 போட்டிங்கன்னா 300 mlக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிருமா. இந்த சைடு எனக்கு 1000 இருக்கா, அப்போ நான் இதை 1000ஆல் டிவைட் பண்ணுறேன் ரெண்டு சைடும். அப்படின்னா இந்த சைடு 1000 கேன்சல் ஆகிட்டு 1 mlக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்போ 1/1000 அப்படின்றது 1 mlக்கான லிட்டராக இருக்கும். 1/1000ன்றது 10⁻³ போட்டுக்கலாமா, 10⁻³ போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 1.0ன்றது 3 டிஜிட் தள்ளி வரணும். 1 2 3 0.001 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 ml. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 300க்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 300 ml இஸ் ஈக்குவல் டு இங்கிட்ட 300ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இந்த 2 ஜீரோக்கும் 2 ஜீரோ கேன்சல் ஆகிட்டு 0.1 × 3 அப்படின்னு வருமா. × 3 போட்டிங்கன்னா 0.3 லிட்டர் அப்படின்னு கிடச்சிடும் 300 ml. எனக்கு வந்து லிட்டரில் கேட்கல, கிலோகிராம் per மீட்டர் கியூபில் கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 0.3 லிட்டரை மீட்டர் கியூபுக்கு கன்வெர்ட் பண்ணணும். 1 லிட்டர் அப்படின்றது 10⁻³ மீட்டர் கியூப். எனக்கு 0.3 லிட்டருக்கு தேவை. அப்போ நான் என்ன பண்ணிடலாம், கொஸ்டின் மார்க் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாமா. இந்த 0.3 லிட்டரை இந்த பக்கம் கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிடலாம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 0.3 லிட்டருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு தெரிஞ்சிடும். கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 10⁻³ × 0.3. இப்போ உங்களுக்கு நீங்கள் 10⁻³ × 0.3 அப்படின்றது 1/1000
1000 into 0.3 கரெக்டா? இதை நீங்கள் டிவைட் பண்ணுறதுக்கு 3 டிஜிட் அப்போ என்ன பண்ணிக்கணும், இப்படி எடுத்துகிட்டு வரணும். அப்போது 0.0003 மீட்டர் கியூப் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிடலாம். 3 டிஜிட் தள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா இப்போ எனக்கு நான் என்ன பண்ணிட்டேன், மீட்டர் கியூபுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், மாஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். மாஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இந்த சைடு எடுத்துகிட்டு போட்டோம்னா டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். டென்சிட்டியோட வேல்யூ நமக்கு தெரியும் 789 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் இன்ட்டு ஒரு பீக்கரில் 300 ml என்ன பண்ணியிருக்காங்க, ஃபில் பண்ணியிருக்காங்க எத்தில் ஆல்கஹால். அப்படின்னா அந்த 300 ml தான் அதோட கொள்ளளவு. அதனால் என்ன பண்ணிக்கிறோம், 300 mlக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண மீட்டர் கியூபோட வேல்யூ என்ன, 0.0003 மீட்டர் கியூப். அப்போ இந்த மீட்டர் கியூப் இந்த மீட்டர் கியூபும் கேன்சல் ஆகிடும். 789 into 0.0003 kg அப்படின்னு இருக்குமா. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 0.2367 kg அப்படின்னு இருக்கும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா. ஆனால் கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வெயிட்டு. வெயிட்டோட எஸ்ஐ யூனிட் என்ன, வெயிட்டோட எஸ்ஐ யூனிட்டு நியூட்டன். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எடை நீங்கள் கண்டுபிடிச்ச நிறைய கிராவிட்டி ஈர்ப்பு விசை 10ஆல் மல்டிபிள் பண்ணி 0.2367 kgன்றத மல்டிபிள் டு 10 பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், 2.367 நியூட்டன் கிடைக்கும். இந்த கிலோகிராம்லேருந்து நியூட்டனுக்கு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் டு 10 பண்ணணும். இது வந்து எர்த்துக்கு 2.367ன்றது நியூட்டன். ஆப்ஷன் சியில் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் ஜூபிட்டர் இஸ் 2.5 times that on Earth. What will be the weight in Newton of a 300 kilogram satellite on Jupiter if the acceleration due to gravity on Earth is 10 meter by second squared? வியாழனில் புவியீர்ப்பு முடுக்கம் பூமியில் உள்ளதை விட 2.5 மடங்கு அதிகம். பூமியில் புவியீர்ப்பு முடுக்கம் 10 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்ட் எனில் வியாழனில் 300 கிலோகிராம் எடையுள்ள ஒரு செயற்கைக்கோளின் எடை நியூட்டனில் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. கொஸ்டின் பாருங்க. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் ஜூபிட்டர் இஸ் 2.5 times that on எர்த்து. எனக்கு தெரியும் கிராவிட்டி ஆன் எர்த்து இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்றது நமக்கு தெரியும். 9 point somethingனு வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 10ன்னு எடுத்துக்கோங்க. இங்கே உங்களுக்கு எடுத்துக்க சொல்லியிருக்கிறதும் 10 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. கிராவிட்டி ஆன் எர்த்து. அவங்க சொல்லியிருக்கிறது கிராவிட்டி ஆன் ஜூபிட்டர் கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. கிராவிட்டி ஆன் ஜூபிட்டர்ன்றனால ஜிஜே அப்படின்னு போட்டுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 2.5 times தட் ஆஃப் எர்த்து இன்ட்டு கிராவிட்டி ஆன் எர்த்து. எனக்கு தெரியும் கிராவிட்டி ஆன் எர்த்துன்றது 2.5 இன்ட்டு 10ன்னு அவங்க எடுத்துக்க சொல்லிட்டாங்க. 10 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டு. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 2.5 into 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், 25 அப்படின்னு கிராவிட்டி ஆன் ஜூபிட்டரோட வேல்யூ தெரிஞ்சிருமா. சரி, ஓகே. எனக்கு ஜூபிட்டரோட கிராவிட்டியை கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க கொஸ்டினில் கேட்குறது வாட் வில் த வெயிட் தான் கேட்குறாங்க. 300 கிலோ சேட்டலைட்டு ஜூபிட்டரில் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்றது ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இப்போ வெயிட்டு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு மாஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 300 kg அப்படின்னு சொல்லிட்டு, இன்ட்டு கிராவிடேஷன் ஆன் ஜூபிட்டர் வந்து உங்களுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 25ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா அவங்க கேட்குறது என்னென்னா ஜூபிட்டரில் தான் உங்களுக்கு வாட் வில் த வெயிட் அப்படின்னு கேட்குறாங்க ஆன் ஜூபிட்டர். ஸோ இன்ட்டு 300 into 25 போட்டிங்கன்னா என்ன வரும், 7500 வெயிட் ஆன் ஜூபிட்டர்.
நியூட்டனில் கிடச்சிருமா? இப்போ 7500 நியூட்டன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். A 40.5 kg wooden block is floating in water. வாட்டரில் 40.5 kg ஒரு உடன் பிளாக் என்ன பண்ணுதான் அப்படி மிதக்குதான். இதோட வெயிட் 40.5 kg. If the density of the block is, இந்த பிளாக்கோட டென்சிட்டி வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க, 0.03 மீட்டர் கியூப்னு சொல்லிட்டாங்க. அண்ட் டென்சிட்டி ஆஃப் த பிளாக் y is y into 10 power square kilogram per meter cube. Find the value of y. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் கொடுத்துட்டாங்க. 40.5 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு மரக்கட்டை நீரில் மிதக்கிறது. கட்டியின் அடர்த்தி 0.03 மீட்டர் கியூப் மற்றும் அதன் அடர்த்தி y into 10 power 2 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் எனில் ஒய்யின் மதிப்பை காண்க. நீரின் அடர்த்தி கொடுத்துட்டாங்க 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் தப்பாக இருக்குது. இங்கே டென்சிட்டி வராது. இட்ஸ் த வால்யூம் ஆஃப் த பிளாக். வால்யூம் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் தப்பாக இருக்குது. இங்கே என்ன வரும், கொள்ளளவு வரும். சரி, ஓகே. நமக்கு என்ன பண்ணுவோம், டென்சிட்டி கொடுத்துட்டாங்கன்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்னு எழுதுவோமா? இப்போ கொஸ்டினை பார்த்தீங்கன்னா மாஸோட வேல்யூ வந்து 40.5 kgன்னு சொல்லிட்டாங்க. 40.5 kg. வால்யூமோடது என்னன்னு கொடுத்துட்டாங்க, 0.03 மீட்டர் கியூப். 0.03 மீட்டர் கியூப். டென்சிட்டியும் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. y into 10 power 2 கிலோகிராம் பர் y into 10 power 2 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அப்போது இந்த கிலோகிராமும் இந்த கிலோகிராமும் கேன்சல் ஆகிடும். இந்த மீட்டர் கியூபும் இந்த மீட்டர் கியூபும் கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? இந்த சைடு y இருக்கட்டும். 10 power 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. y is equal to 40.5 divided by 10 power 2 into 0.03 அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 10 power 2 இருக்குன்னா இதை 100ன்னு எழுதிக்கலாமா? 2 0 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால நான் 2 டிஜிட் தள்ளி இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வரேன். 40.5 டிவைடட் பை 2 டிஜிட் தள்ளி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், 3ன்னு ஆகிடுமா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு 40.5 இருக்கு, எனக்கு பாயிண்டில் வேண்டாம். அதனால என்ன பண்ணுறேன், மேலே கீழே ரெண்டு சைடும் 10ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். மேலே 10 மல்டிபிள் டு 10 பண்ணும்போது எனக்கு இந்த பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி வந்துடும். 405ன்னு வந்துடும். டிவைடட் பை கீழே 13 வந்துடும். இப்போ நீங்கள் 405/30 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 13.50 அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிருமா? ஸோ கரெக்டான ஆப்ஷன் பி 13.5. ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 13.5ன்னு போட்டால் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ரைட் சைடு பேலன்ஸ் ஆகி கரெக்டாக எடுத்துகிட்டு வர முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆப்ஜெக்ட் எக்ஸ் sinks in liquids A and B but floats in liquid C. Which of the following conclusion is correct அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ் என்ற பொருள் A மற்றும் B ஆகிய திரவங்களில் மூழ்கிறது, ஆனால் C என்ற திரவத்தில் மிதக்கிறது. பின்வரும் முடிவுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரியணும். ஒரு பொருள் வந்து எப்போ மூழ்கும் எப்போ மிதக்கும் அப்படின்னு தெரியணும். ஒரு பொருள் திரவத்தை விட அடர்த்தி அதிகமாக இருந்தால் மூழ்கிடும். அப்படின்னா எழுதுங்க, டென்சிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரேட்டர் தென் டென்சிட்டி ஆஃப் லிக்விட். லிக்விடோட டென்சிட்டியை விட ஆப்ஜெக்டோட டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணிடும், மூழ்கிடும். இதே நீங்கள் வந்துட்டு ஆப்போசிட், டென்சிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் டென்சிட்டி ஆஃப் லிக்விடை விட கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு அது என்ன பண்ணும், மிதக்கும். இங்கே கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸுன்ற பொருள் ஏல மூழ்கிடுதான். அப்படின்னா என்ன ஆகும், எக்ஸோட அடர்த்தி ஏவை விட அதிகமாக இருக்கும். கரெக்டாக?
எக்ஸு கிரேட்டர் தென் ஏன்னு போட்டுக்கலாமா? ஆனால் சியில் மிதக்குது அப்படின்னா எக்ஸோட அடர்த்தி சியை விட கம்மியாக இருக்கும். கரெக்டாக? எக்ஸு அப்போ லெஸ் தென் சின்னு போட்டுக்கலாமா? இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ, டென்சிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் ஏன்னு இருக்குது. ஓகே, எக்ஸுன்றது ஏவை விட அதிகமாக தான் இருக்கும். இதை நம்ம பார்த்த லாஜிக் படி கரெக்டாக என்ன ஆகுது இருக்குது. ஸோ சரியான ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் ஏ. இப்போ நீங்கள் ஆப்ஷன் பியை பாருங்கள். டென்சிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸு லெஸ் தென் சி. அப்போ ஆப்ஷன் பி என்னது கரெக்டு தான். ஏன்னா என்ன, எக்ஸு லெஸ் தென் சின்னு தானே இங்கே போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ரெண்டுத்தில் எது போட்டிருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, மார்க் கொடுத்துருப்பாங்க. சரி, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். If the relative density of silver is 10.8, the density of water is 1 gram per centimeter cube, then what will be the density of silver in SI unit? வெள்ளியின் ஒப்படர்த்தி 10.8 மற்றும் நீரின் அடர்த்தி 1 கிராம் per centimeter cube எனில் வெள்ளியின் அடர்த்தியை SI அலகில் என்னவாக காணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. ரிலேட்டிவ் டென்சிட்டியோட ஃபார்முலா எழுதுங்க. ரிலேட்டிவ் டென்சிட்டி is equal to density of the substance to the density of water. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் சில்வர் வந்து என்ன சொல்லிட்டாங்க, 10.8ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10.8 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணிக்கலாமா? டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. வாட் வில் பி டென்சிட்டி ஆஃப் சில்வர்? இந்த டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ன்றது சில்வர். அப்போ இதுதான் நமக்கு கேட்குறாங்க. அப்போ எனக்கு இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், டென்சிட்டி ஆஃப் சில்வரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். டென்சிட்டி ஆஃப் வாட்டரோடது உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 1 கிராம் per centimeter cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கிராம் per centimeter cube அப்படின்னு இருக்கிறத கிலோகிராம் per meter cubeக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம் per centimeter cube. இதை நீங்கள் கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா கிலோகிராம் per meter cubeக்கு மல்டிபிள் 1000 போடுவீங்க. இப்போது 1000 கிலோகிராம் per meter cube அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்போது இதை இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1000 கிலோகிராம் per meter cube. அப்போது இது டிவிஷனில் இருக்க 1000 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடுமா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10^10.8 இன்ட்டு 1000 கிலோகிராம் per meter cube. இப்போ நம்ம ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 10.8 வச்சு தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு என்ன பண்ணிக்கலாம், 10.8 இன்ட்டு 1000 10 கியூப் அப்படின்னே எழுதியிருக்கலாம் மேலேயே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேரசன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.